பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் வாக்கியம் என்ற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். அன்னியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது என்று சொல்லி மத்தேயு 3:17 நாம் வாசிக்கிறோம். தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவாகிய தேவன் இவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது என்கிறது ஒரு சாதாரணமான மாம்ச பிரகாரமான பிரியம் அல்ல. இந்த பிரியத்துக்குள்ளாக அவருடைய கர்த்தத்துவம், அவர் தோளின் மேலும் அவர் நாமும் அதிசயமானவர் என்றும், அவர் ஆலோசனை கர்த்தர் என்றும், அவர் வல்லமையுள்ள தேவன் என்றும், நித்திய பிதா என்றும் தன்னுடைய மகிமையான அந்த வல்லமைகளை அவருக்குள் வைத்திருக்கிறதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதோடு மாத்திரமல்ல, மார்க்கின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது, அப்போது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்தில் சத்தம் உண்டாயிற்று. தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவில் வைத்த பிரியத்தினாலே தம்முடைய மகிமையெல்லாம் நம்மேல் வெளிப்படுத்துகிறதுக்காக அவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேசுகிறார். நாம் அவருக்கு செவி கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ருசிகரமான திராட்சை ரசத்தை போல மாறும் என்கிறதையும், நம்முடைய குரலெல்லாம் 5 அப்பம் 2 மீனை கொண்டு நிறைவாக்கினது போல நிறைவாகும் என்றும், மரித்து போன லாசருடைய சரீரம் அவருடைய சத்தத்தை கேட்டு உயிர் பெற்று எழுப்பினதை போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் உயிர் மீச்சு அடைகிறதுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்கிறது நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. எனவே தேவன் அவர் மேல் வைத்த பிரியத்தினாலே தம்முடைய மகிமையை நம்மில் விளங்க பண்ணும்படிக்கு ஆண்டவராகிய இயேசுக்கு நாம் செவி கொடுக்கும்படியாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறபடியினாலே நாம் அவருக்கு செவி கொடுப்போம். நம்முடைய மாம்சீக வாழ்க்கையை விட்டு விலகி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் உயிர்மீச்சு அடைந்து தேவனுக்கென்று மகிமை வாழ்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.